இந்த தேர்தல் நம் பிள்ளைங்களுக்கான தேர்தல். பெரியவர்களாகி நம்மளுடைய ஒரு பொறுப்பு இந்த தேர்தல் இருக்கு. அதனால இதை கண்டிப்பாக நீங்க இந்த தேர்தலை அந்த மாதிரி எதிர்கொள்ளணும். இதுக்குதான் எங்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி இதை புரிய வைக்க வேண்டும் என்று காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடைபயணம் பண்ணார். இந்த நடைபயணத்துல பல மக்களை சந்திச்சாரு. அவர் ஒரு 5-6 வாக்குறுதிகளை நீங்க கொடுக்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அவர் சொல்ற முதல் வாக்குறுதி, இன்னைக்கு பணக்காரங்களுக்கு மட்டுமே இந்த அரசாங்கம் கொடுக்கும் சலுகைகளை நிறுத்தி மறுபடியும் அந்த ஏழைகளுக்கு கொடுத்தா ஒரு குடும்பத்திலும் குடும்ப தலைவி, அதாவது ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கும் குடும்ப தலைவிக்கு வருடந்தோறும் 1 லட்சம் வரைக்கும் நாங்க அரசாங்கம் கொடுத்துருக்கோம். பெருசா பணம் போய் தேட வேண்டாம். பணக்காரங்களுக்கு கொடுத்த சலுகையை நிறுத்தி மறுபடியும் ஏழை மக்களுக்கு கொடுத்தாலே ஒரு குடும்ப தலைவிக்கு ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் வரைக்கும் கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் இன்னைக்கு வாக்குறுதி. இரண்டாவது, இளைஞர்களுக்கான ஒரு வாக்குறுதி. எங்க போனாலும் வேலை இல்லை, வேலை போனா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறான். உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு. காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, எல்லா படித்த பிள்ளைகளுக்கும், அது டிப்ளமாவா இருக்கட்டும், கிராஜுவேஷன் இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அவர்களுக்கு முதல் வேலை காங்கிரஸ் கொடுக்கும். அவர்களுடைய முதல் வேலையை 1 வருட காலம் வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் ஸ்டைபண்டுக்கு காங்கிரஸ் அந்த முதல் வேலையை கொடுக்கும் என்பது காங்கிரசுடைய வாக்குவாதம். மூன்றாவது, விவசாயிகளுக்கான வாக்குறுதி. இன்னைக்கு எங்க போனாலும் விவசாயிகளுக்கு எந்த விதமான விலையும் கிடையாது, பயிர்களுக்கு விலை கிடையாது. எங்க போனாலும் ரேட் ரொம்ப கம்மியா கேட்கறான். அதனால இந்த விவசாய பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்வதற்கு ஒரு சட்டத்தை ஏற்றுவோம். சும்மா ப்ரோக்ராம் கிடையாது, சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்தின் மூலம் இந்த விலைக்கு கீழே ஒரு விவசாயி கிட்ட யாரும் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்தை கொண்டு வரணும். எல்லா இனத்தார் மக்களுக்கும், எல்லா மத மக்களுக்கும், எல்லோருக்கும் சமமான உரிமை கிடைச்சதா இல்லையா, இல்ல சில பேருக்கு கிடைக்காம போகுதா அப்படின்றத பாக்குறதுக்கு ஒரு தனி கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் முன் வந்திருக்காங்க. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு முக்கியமான செலவே வீட்டுல எப்ப செலவு வரும், எப்படியாவது மேனேஜ் ஓடும், ஒரு நாள் ஓடும். ஆனா என்னைக்காவது உடம்பு சரியாம போயிடுச்சுன்னா, யாருக்காவது பெரிய லெவல்ல மெடிக்கல் ப்ராப்ளம் ஆகி போச்சுன்னா கையில காசு இருக்காது. அன்னைக்கு கடனாளி ஆகிறவங்க என்னைக்குமே வெளியே வர மாட்டாங்க. அதை நிறுத்துறதுக்கு 25 லட்சம் வரைக்கும் காங்கிரஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லப்படுற யாருக்கு என்ன ஆனாலும் எந்த ஆஸ்பத்திரியிலையும் போய் அவர்களுடைய உடல்நிலையை சரிப்படுத்திக் கொள்ள ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் வாக்குறுதி வருது. இந்த வாக்குறுதி அனைத்துமே ஏழை எளிய மக்களை நோக்கி தான் இருக்கு. அதனால காங்கிரஸ் திருப்பி நம்ம அரசாங்கத்துல கொண்டு வர்றது நம்மளுடைய பொறுப்பு. நம் வாழ்க்கையும் நம் பிள்ளைகளின் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா காங்கிரஸை மறுபடியும் நம்ம டெல்லியில கொண்டு வரணும். அதற்காக நீங்கள் என்னை கை சின்னத்தின் வாக்களித்து நீங்க என்னை தேர்ந்தெடுக்கணும். என்னுடைய ஒரு வாக்குறுதி உங்களுக்கு என்னன்னா, நான் இந்த ஊருக்குள்ள உங்களுடைய வீட்டில் ஒரு பிள்ளையாக இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு உங்களுடன் எல்லா பிரச்சனைகளையும் நான் உடன் இருப்பேன் என்பது என்னுடைய வாக்குறுதி. நன்றி, வணக்கம்.